கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1269 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 143:11 முற்பகுதி சொல்லுகிறது, கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். இயேசு என்ற நாமம் ஒரு பலத்த துருகம். நாம் நீதிமானாய் வாழ்வோமானால் அந்த பலத்த துருகமாகிய இயேசு என்ற நாமத்திற்குள் ஓடி நுழைந்து பெற்று சுகமாயிருப்போம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். குடும்பத்திலே, தொழிலிலே, வேலையிலே நஷ்டப்பட்டு புறந்தள்ளப்பட்டு வருத்தத்தோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மகனே, குடும்ப கஷ்டங்களால் குடும்ப பிரச்சனைகளால் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற மகனே, மகளே, தொழில் நஷ்டங்களால், வியாபார நஷ்டங்களால், கடை நஷ்டங்களால், மனிதர்களால், போதகர்களால் கூட நீ ஏமாற்றப்பட்டு இருக்கலாம். உன்னுடைய சரீரம், உன்னுடைய ஆத்துமா மரித்தவனுக்கு ஒப்பாக செத்தவனை போல இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டியது, கர்த்தாவே என்னை உயிர்ப்பியும், உம்முடைய நாமத்தை பயன்படுத்தி உயிர்ப்பியும், உயிர்ப்பியும் என்று சொல்லுங்கள். மரித்தது போல இருந்த உன் தொழில் துளிர்விட போகிறது, உன் வியாபாரம் செழிக்க போகிறது, உன் கடை செழிக்க போகிறது, உன் வேலையில உயர்வை காணப்போகிறாய், உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறப்போகிறது, சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ சமாதானத்தோடு வாழப் போகிறாய். ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும், ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி கேள் மகளே, மகளே. கண்களை மூடி ஜெபிக்கலாம். இன்றைக்கு யார் யார் தங்களுடைய வாழ்க்கை, தொழில், வேலை, வியாபாரம், பிரச்சனைகள், குடும்பங்கள் எல்லாவற்றிலும் சிக்கி தவித்து செத்ததை போன்ற சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, இனி அவ்வளவுதான் என்று சொல்லி முடிவு அவர்களை கட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, உங்களை பார்த்துதான் செய்தி வருகிறது, கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும் என்று கேளுங்கள். உங்கள் தொழிலிலே ஒரு துளிர் விட போகிறது, வியாபாரம் செழிக்க போகிறது, கடை செழிக்க போகிறது, வாழ்வு செழிக்க போகிறது. நீங்கள் கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள், உயிர்ப்பிக்கப்பட போகிறீர்கள். முடிந்து போய்விட்டது என்று நம்பிக்கொண்டிருக்கிற எந்த காரியமாய் இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்கிற பொழுது அது துளிர்விடும், ஜெயிக்கும். ஹல்லேலூயா! லாப நோக்கிலே செல்லும். உங்கள் வாழ்க்கையிலும் மாற்றம் உண்டாகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.